الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. فأذلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم إن الغضب من الشيطان. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த புனிதமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதன் உலகத்திலே வாழும்போது இதைத்தான் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனிதமிகு வேதத்தை குர்ஆன் ஷரீஃபை கொடுத்து கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எண்ணற்ற பல உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் நாளை மறுமையிலேயும் உயர்ந்த அந்தஸ்திலேயும் சுவர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றார். அதற்கு மாற்றமான முறையிலே நம்முடைய இஷ்டத்திற்கு ஷைத்தானுடைய அரிச்சுவட்டிகளை நஃப்சுடைய தீண்டுதலினால் நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் ஷைத்தானை தோழனாக ஆக்கிக் கொண்டு அவன் சொல்வதை போன்று நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றம் செய்து நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் நஷ்டத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ்வும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முறையிலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். படைத்து அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அவர்களை சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே இந்த சம்பவத்தை பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவிலே சொல்லும்போது وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ.
மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி சுஜூத் செய்யும்படி அல்லாஹ் பணித்தான். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், இப்லீஸ் ஷைத்தான் பெருமை அடித்தான், நான் உயர்ந்தவன். قال انا منه خلقتني من نار وخلقته من طين, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், நான் அவருக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்பதாக பெருமை அளித்தான், நிராகரித்தான். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஷைத்தானை லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் ஷைத்தானை சபித்தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அதற்கு பிறகு وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியையும் சுவர்க்கத்திலே தங்கும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவிட்டான். நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு நடந்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த மரத்தின் பக்கம் செல்லாதீர்கள். அப்படி நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் சென்றீர்கள் என்றால் நீங்கள் அநியாயம் செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவிட்டான். அதற்கு பிறகு ஷைத்தானானவன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்தான். அவர்கள் இருவரும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள். அதனால் ஷைத்தான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டார்கள். அதனால் சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வெளியாக்கினான். அப்படி வெளியாகக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு சில கலிமாக்களை கற்றுத் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதன் மூலமாக தன்னுடைய தவற்றின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொடர் வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். சிறிது காலத்திற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தான் என்பதாக, இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் என்பதாக இந்த வசனத்தை முடிக்கின்றான். ஏன் இந்த சம்பவத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால், நபிமார்களையே ஷைத்தானானவன் வழிகெடுத்தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் சாதாரண மனிதர்களை அவன் வழிகெடுப்பது என்பது சர்வசாதாரண விஷயமாக ஷைத்தானுக்கு ஆகிவிட்டது. அதனால் ஷைத்தான் செய்யக்கூடிய ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கின்றானே உங்களுக்கு விரோதியாக இருக்கின்றான், அவனை விரோதியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் இருக்கின்றானே மனிதனுக்கு கடுமையான விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஃபுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஃபுதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள், ஆமனு துஃபுலு ஈமான் கொண்டவர்களே, உதுஃபுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா முற்றிலும் களப்பற்ற மனதோடு முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ ஃபுதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன்,
நிச்சயமாக ஷைத்தான் இருக்கின்றானே உங்களுக்கு கடுமையான விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தொடங்கும் போது எப்படி பிஸ்மில்லா சொல்கின்றோமோ அதே போன்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக விரும்பப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது துவங்கும் போது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். وَقُلْ رَبِّ أَعُوذُ بِكَ مِنْ هَمَزَاتِ الشَّيْطَانِ وَأَعُوذُ بِكَ رَبِّ أَنْ يَحْضُرُونِ நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அதே போன்று மனிதர்கள் அனைவரும் ஷைத்தான் அவரிடத்திலே வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். وَإِمَّا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ فَاسْتَعِذْ بِاللَّهِ இப்படி பல இடங்களிலே ஷைத்தானை பற்றி அவன் கடுமையான விரோதியாக இருக்கின்றான், குழப்பவாதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா ஷைத்தான் இருக்கின்றானே, யாராவது தர்மம் செய்ய நாடும் போது நினைக்கும் போது உனக்கு ஒருமை வந்துவிடும், உனக்கு ஒருமை வந்துவிட்டால் உன்னுடைய குடும்பத்தை யார் பாதுகாப்பார்கள் என்பதாக பல சூழ்ச்சிகளை செய்து தர்மம் செய்ய விடாமல் ஷைத்தான் தடுத்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வீணான விஷயங்களையும் அதே போன்று உமக்கு நீ தர்மம் செய்தால் உமக்கு வறுமை வந்துவிடும், கஷ்டம் வந்துவிடும், சோதனை வந்துவிடும் என்பதாக ஷைத்தான் யாரெல்லாம் தர்மம் செய்யலாம் என்று நினைக்கின்றார்களோ அவரிடத்திலே அவருடைய மனதில் ஊசலாட்டத்தை போடுகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இதையெல்லாம் மீறி யார் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி தருகின்றான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா அல்லாஹ் தான் நாடியவருக்கு பன்மடங்காக தருகின்றேன் என்பதாக தர்மம் செய்வதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ഖம்ரி வல் மைசிரி வ யசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். இன்னமா யுரீது ஷைத்தானு ஷைத்தான் அவன் மனிதர்களிடத்திலே நாடுவதெல்லாம் இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யுகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ கோபத்தையும் குரோதத்தையும் அவனிடத்திலே ஊட்டிவிட்டு நல்லதை செய்ய விடாமல் தொழுகையையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் ஷைத்தான் இருக்கின்றானே தடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் இதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்படி இன்னும் ஏராளமான வசனங்களிலே ஷைத்தானை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வீட்டிலே நுழையும் போதும் அதே போன்று சாப்பிடக்கூடிய சமயத்திலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்களோ அப்போது ஷைத்தான் சொல்கின்றான், இந்த வீட்டிலே நமக்கு இடம் இல்லை, நாம் எல்லாம் சென்று விடுவோம் என்பதாக சொல்லுகின்றான். யாரெல்லாம் வீட்டிலே நுழையும் போதும் சாப்பிடக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் நினைவு கூறாமல் சாப்பிடுகின்றார்களோ நமக்கெல்லாம் இந்த வீட்டிலே அனுமதி கிடைத்து விட்டது, நாம் இங்கேயே தங்கிவிடலாம் என்பதாக ஷைத்தான் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சதகத்துல் ஃபித்ர்
அந்த தானியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார்கள். அப்போது ஒரு முதியோருடைய உருவத்திலே ஒருவன் வந்து அந்த தானியத்தை சதகத்துல் ஃபித்ருடைய அந்த தானியத்தை பாதுகாக்கும்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள். ஒரு முதியோருடைய உருவத்திலே வந்து யாசகம் கேட்பதை போன்று வந்து அந்த தானியத்தை அள்ளுகின்றான். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வயோதிக உருவத்திலே வந்த அந்த மனிதர் சொல்கின்றார், எனக்கு மனைவி மக்கள் இருக்கின்றார்கள், நான் கஷ்டவாளியாக இருக்கின்றேன், இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்கின்றேன், உண்ணுவதற்கு ஒன்றும் உணவில்லை என்பதாக சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு விட்டுவிட்டார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முன்கூட்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிவிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், அபூ ஹுரைராவே, நேற்றைய தினம் எதிரி யாராவது வந்து சதகத்துல் ஃபித்ராவுடைய அந்த தானியத்தை யாராவது நஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தார்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டபோது, ஆம் யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினம் ஒரு மனிதர் யாசகம் கேட்டார், அதே போன்று அந்த தானியத்தை அள்ளி சென்றார், நான் இறக்கப்பட்டு அந்த மனிதரை விட்டுவிட்டேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன், அவன் பொய் சொல்கின்றான், மீண்டும் வருவான், நீங்கள் கவனமாக இருங்கள், அவன் அப்படி வந்தால் அவனை எடுத்து விடாமல் தடுத்து விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன், அவன் வருவதை, அந்த முதியவருடைய உருவத்திலே வருவதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். மீண்டும் இரண்டாவது முறையாக அதே மனிதர் வந்து அந்த சதகத்துல் ஃபித்ராவுடைய அந்த தானியத்தை அள்ளுகின்ற சமயத்திலே முதலாவது சொன்ன காரணத்தையே, எனக்கெல்லாம் மனைவி மக்கள் இருக்கின்றார்கள், நான் கஷ்டவாளியாக இருக்கின்றேன், இதை வைத்து நான் உண்ணக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக சொன்னவுடன் மறுபடியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு விட்டுவிட்டார்கள். பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதே விஷயத்தையே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன், அவன் பொய் சொல்கின்றான், மீண்டும் அவன் வருவான், நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் மூன்றாவது முறையாக அதே மனிதர் வயோதிக தோற்றத்தில் தானியத்தை சதகத்துல் ஃபித்ராவுடைய தானியத்தை அள்ளக்கூடிய சமயத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தார்கள். அவன் மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை, நான் கஷ்டவாளியாக இருக்கின்றேன், எனக்கு உண்ணுவதற்கு உணவில்லை, மனைவி மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதாக சொல்லி அவன் மீண்டும் அதே தானியத்தை அள்ளி சென்றான் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னவுடன், அப்பொழுது அவர்கள் மூன்றாவது தடவையாக அள்ளும்போது ஷைத்தான் சொன்னான், நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு, நீ ஒவ்வொரு தடவையும் அதிகமான முறையிலே சூரத்துல் பக்ராவில் உள்ள ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள், அது உனக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பதாக அவன் சொன்னான். அந்த விஷயத்தை கேட்டு நான் அவனை விட்டுவிட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் பையன்தான், 3 தடவை வந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்பதாக கேட்டுவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்டுவிட்டு சொன்னார்கள், 3 தடவை வந்ததும் ஷைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவன் ஷைத்தான் பொய்யன்தான், ஆனால் ஒரு விஷயத்தை சொன்னான், அந்த விஷயம் உண்மையானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த வீட்டிலே யாரெல்லாம் ஆயத்துல் குர்சி ஓதுவார்கள் அங்கு ஜின்கள் வரமாட்டார்கள், ஷைத்தான் வரமாட்டான் என்பதாக, அதனால் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு சமயத்திலே மூத்தா போரிலே சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கூடிய சமயத்திலே அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து பிரசங்கம் செய்கின்றார்கள். சிரியாவிலே நடக்கக்கூடிய அந்த போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த போரை சஹாபாக்கள் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்திலே ஷைத்தான் சொல்கின்றான், நீ இந்த போரிலே போய் இறக்கக்கூடிய நபராக இருக்கின்றாயா, நீ வாழ்வதற்கு உனக்கு ஆசை இல்லையா என்பதாக உலகத்தினுடைய விஷயத்தை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் உலகத்தினுடைய விஷயத்தை பற்றி அவர்களிடத்திலே ஊசலாட்டத்தை போடுகின்றான் ஷைத்தான். அந்த சமயத்திலே அவர்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு அந்த போரிலே ஷஹீதாகின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து பிறகு சஹாபாக்களிடத்திலும் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்கள் சொர்க்கத்திலே சென்று விட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அதே போரிலேயே ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் இதே போன்ற விஷயத்தை ஷைத்தான் சொல்கின்றான், உனக்கு உயிர் வாழ ஆசை இல்லையா, நீ வாலிபராக இருக்கின்றாய், நீ மூத்தாகிவிட்டால் உனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆசையெல்லாம் இல்லையா என்பதாக உலகத்தினுடைய ஆசையை ஷைத்தான் ஊட்டுகின்றான். அந்த சமயத்திலே அவர்கள் தெளிவாகி ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு ஈமானிலே உறுதியாக இருந்து அந்த போரிலே ஷஹீதாகின்றார்கள். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டியும் இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு சஹாபாக்கள் அவர்களுக்காக துஆ செய்துவிட்டு ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கம் சென்று விட்டார்கள் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் சஹாபாக்களிடத்திலே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அப்படி பின்பற்றினால் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முறையிலே இன்னும் ஏராளமான வசனங்களும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் ஷைத்தானை பற்றி அதிகமாக இருக்கின்றன. நாம் எவ்வளவோ விஷயங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நாம் இஸ்லாத்திலே ஈமானிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய விஷயத்திலே நாம் உறுதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அல்லாஹுக்காக வேண்டியே செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை இம்மையிலும் நாளை மறுமையிலேயும் நிம்மதியான முறையிலே வாழ வைப்பான் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதே போன்று சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி தொழுது கொள்ளுங்கள்.